நான் இந்த படத்தை ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். முதல்ல எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் மன்னிச்சிடுங்க. நான் படத்தை ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். நான் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் தான் பார்த்தேன். சரவணன் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு சரவணன். நான் இந்த ஒரு ஹெல்ப் கூட பண்ணலனா எப்படின்ற மாதிரி தான் போனேன். படம் பார்த்து முடித்ததுக்கப்புறமா எனக்கு ரொம்ப மரியாதை வந்துருச்சு அந்த டீம் மேலே. ஏன்னா ஒரு விஷயத்தை எடுத்து அதை எவ்வளோ ஜென்யூனாகவும் எவ்வளோ பொறுப்புணர்ச்சியோடையும் பண்ண முடியுமோ அவ்வளோ கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் அந்த மெயினாக ஒரு நல்ல விஷயம் சொல்கிறோம், பொறுப்பாக சொல்கிறோம், அதெல்லாம் தாண்டி ஆடியன்ஸ்க்கு வேண்டியது ட்ராமா, ஒரு சுவாரஸ்யம் வேணும் படம் பார்க்குறது. அதுவும் அந்த படத்தில் இருந்தது. படம் முடிகிற வரைக்குமே நான் என்ஜாய் பண்ணேன். எல்லாரோட ஒர்க்குமே ரொம்ப நல்லா இருந்தது. நடித்தவங்க, மியூசிக், சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங் எல்லாமே நல்லா இருந்தது. ஒரு ஹோல்சமாக ரொம்ப நல்ல படம், அருமையான படம். டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். நான் அந்த ஷோவில் நான் ரொம்ப கவனித்த விஷயம் என்னென்னா, க்யூர் கம்யூனிட்டியிலேருந்து நிறையா பெண்கள் வந்திருந்தாங்க. அவங்களாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பரவாயில்ல, நம்மளோட விஷயத்தை ஒருத்தவங்க படமாக எடுத்திருக்காங்களே அப்படின்னு. ஏன்னா யாருமே பேச கூச்சப்பட்டுக்கிட்டே இல்லை, பேச தேவையில்லைன்னு அவாய்ட் பண்ணுற விஷயத்த ஒருத்தவங்க முன்னாடி வந்து படமாக எடுக்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்களோட ஃபேஸை பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் சாங்ஸ், இந்த 2 சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த தீயாய் மோதும் கண்கள், அந்த வரிகள், அந்த பாட்டெலாம் ரொம்ப அருமையாக இருக்குது. டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். படத்தை ரிலீஸ் பண்ணுற தனஞ்சயன் சாருக்கு என்னோடய நன்றிகள். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நான் படம் பார்க்கும்போது மிஸ் பண்ண விஷயம் வந்து மியூசிக்கையும் லிரிக்கையும் ரொம்ப மிஸ் பண்ணேன் நான். ஏன்னா கவனிக்கலை. ஏன்னா இந்த படத்தினுடைய சப்ஜெக்டை பார்த்தோடனே இந்த முதல்ல இதை கரெக்டாக சொல்லியிருக்காங்களா, எது பார்க்கணும் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக்கையும் லைன்ஸையும் மிஸ் பண்ணிடுறது, லிரிக்கையும். இப்போ தான் இங்கே ஆடியோ ரிலீஸ்க்கு வந்து பார்க்கும்போது தான் அதை ரொம்ப அழகாக பண்ணியிருந்த மியூசிக் டைரக்டரும் சரி, லிரிக்ஸும் குட், ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறவங்க வந்து ரோஹிணி மேம் ஆகட்டும், இல்லை வினீத் சார் ஆகட்டும், அனுஷா, கலேஷ், இது எல்லாருமே சம்மந்தப்பட்ட எல்லாருமே ரொம்ப ரியலாக இருந்திருந்தாங்க, ரொம்ப ரியலாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் லிஜோ, என்ன எங்கள் லிஜோன்னு தான் சொல்லணும். ஓகே, இப்போ நான் வந்து சிவப்பு மஞ்சள் பச்சை பண்ணும்போது வந்து ஒரு லோ மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கான ஒரு லுக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷண்ட பிரதிகாரத்தில் ஒரு சின்ன ரோலில் வந்துருந்தாங்க. அங்கேருந்து பிக்கப் பண்ணேன் நான் அவங்கள. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ட்ரைபல் லுக்கில் ஜெய்பீமில் பண்ணாங்க. அதுக்கப்புறம் திடீர் பாப் கட் பண்ணிவிட்டு ஒரு மலையாளம் ஃபிலிமில் பார்த்தோம், இல்லை சாரி, ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக ஒரு படத்தில் பார்த்தேன் மலையாளம் மூவியில். அதுக்கப்புறம் அதுக்கு நான் விஷ் பண்ணி அனுப்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தோமா அப்படிங்கும்போது ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ அப்படின்னு சொல்லும்போது அவங்க எழுதிருந்தது ஐ நோ இட்ஸ் சார் அப்படின்னாங்க. தட் இஸ் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ லிஜோ, உங்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு எனக்கு. கீப் இட் அப்மா, குட். அப்புறம் சில டைரக்டர்ஸ் இருக்காங்க, அதாவது மக்களுக்கு பிடிச்ச விஷயத்த அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே சொல்லிட்டு போயிடலாம், எதுக்குடா வம்பு அப்படின்னு எடுக்கிற டைரக்டர்ஸ் சில பேர் இருக்காங்க. சில டைரக்டர்ஸ் மட்டும்தான் வந்து தனக்கு பிடிச்ச விஷயத்த மக்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட எடுப்பாங்க. இன்னும் சில டைரக்டர்ஸ் இருக்காங்க என்னன்னா, அதாவது அடுத்தவங்க எடுக்க தயங்குற இல்லைன்னா பயப்படுற விஷயத்த மட்டுமே எடுக்கிறது அப்படின்னு நினச்சி கங்கணம் கட்டிட்டு எடுக்கிற டைரக்டர்ஸ். அப்படி ஒரு டைரக்டர் தான் ஜெயபிரகாஷ். ஸோ இவருடைய லென்ஸ் ஆகட்டும் சரி, இல்லை தலை கூத்தலும் சரி, இந்த படமாகட்டும் சரி, போல்ட் அட்டம், சாரி நெல்சன், இந்த போல்டுன்னு வார்த்தை சொல்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அதாவது நம்ம உண்மையை பேசின உண்மையே மனசு சந்தோஷப்படுற அளவுக்கு சமூகம் மலினப்பட்டு போயிருக்கிறது அப்படின்னு ஜெயமோகன் எழுதியிருந்தார். நம்ம உண்மையை பேசினோன்னு மனசு சந்தோஷப்படுது. ஏன் சந்தோஷப்படுது? சொசைட்டி அப்படி இருக்கு. ஆனால் உண்மையை பேசணுங்கிறது தான் நம்ம இதே. ஸோ அது மாதிரி இப்போ இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் லுக் தேவைகளோட படம் வந்துட்டு இருக்கும்போது இப்படி ஒரு அட்டம்ப்டை வந்து ஒரு போல்டு அட்டம்ப்ட்னு தான் மறுபடியும் பேச வேண்டியிருக்கு. சாரி நெல்சன். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு படங்க இது. ஒரு பெரிய டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணி போகுது.
ஒரு சரி சென்சேஷனல் மூவி. ஜெயபிரகாஷ், இந்த விஷயத்தை, இந்த இவ்வளோ முக்கியமான விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு ஜெயிச்சிருக்கீங்க. தனஞ்சயன் சார், நீங்களும் கண்டிப்பாக அதில் ஜெயிப்பீங்க. வாழ்த்துக்கள். நடித்த படங்களை பார்க்கும்போது என்னடா மனுஷன் இப்படி நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஆனால் அதை தாண்டி இவர் கொடுக்குற இன்டர்வியூஸை பார்க்கும்போது என்னடா மனுஷன் இப்படி பேசுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு காமெடியாக சொல்லுவாங்க, நல்லா பேசுவாங்க மேடம், வாழாப்பழம் மாதிரி பேசுவாங்க மேடம், எப்போ ஏற்பட்டவங்களும் விழுந்துருவாங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இன்டர்வியூஸை பார்த்தாலுமே போதும் இவர் இன்டர்வியூ திரும்ப திரும்ப பார்க்கலான்ற மாதிரி அவ்வளோ அழகாக பேசக்கூடியவர். ஒரு குட் நைட்ல வந்துட்டு ஒரு மோகனா பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து லவர்ல ஒரு அருணா பார்த்தோம், இப்போ குடும்பஸ்தலம் நவீனா பார்த்தோம். ஆனால் எத்தனை கேரக்டர் பண்ணாலும் அந்த ராஜா கண்ணுன்ற கேரக்டர் வந்து யாராலையும் மறக்கவே முடியாது. ஸோ இன்னைக்கு இந்த படத்தோட நாயகியா இருக்கக்கூடிய லிஜோமலை பார்க்கும்போது எனக்கு செங்கேனி அந்த ஞாபகம் தான் இருக்கு. ஸோ செங்கேனியை வாழ்த்துறதுக்காக வந்திருக்கும் ராஜா கண்ணை அன்போடு பேச அழைக்கிறோம். முதல்ல மேடையில் இருக்கிற நண்பர்களுக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம். அதே மாதிரி பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் பெரியவங்களுக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி பேசினவங்க டைரக்டர்ஸ் எல்லாருமே படத்தை பார்த்துட்டாங்க. அதனால் அவங்களால படம் குறித்து தெளிவாக பேச முடிஞ்சுச்சு. என்னால் படம் பார்க்க முடியல. அதனால் படம் குறித்து பேசாமல் இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட ஒரு சில நண்பர்கள் இருக்காங்க, அவங்கள பற்றி நான் பேசணும். முதல்ல ஜேபி சார் பற்றி பேசணும். 2014-15 நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருந்தேன் ஃபெஸ்டிவல்ஸ்க்காக. அந்த படம் வந்து பெங்களூரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஸ்க்ரீன் ஆகிருந்தது காம்படிட்டிவ் செக்ஷனில். அதே சமயத்தில் அவரோட படமும் அப்போது லென்ஸ் தான் வந்தாங்க சார். லென்ஸ் வந்து அப்போது காம்படிட்டிவ் செக்ஷனில். அப்போ மைசூரில் வந்து எல்லா ஃபெஸ்டிவல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லா ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கும் ஒரு டின்னர் வச்சுருந்தாங்க. சாருக்கு இந்த ஃபெஸ்டிவல் சினிமா மேலே இருக்கிற மோகமும், அதே சமயம் இந்த ஃபெஸ்டிவல் சினிமாவும் கமர்ஷியல் சினிமாவும் ஏன் வந்து இவ்வளோ பெரிய இடைவெளி இருக்குது, இதில் பிளெண்ட் இல்லைங்கிறதுக்கான அதீத கோபமும், அவர் கமர்ஷியல் கன்ஸ்டன்ஸுக்கு அடங்காத ஒரு மனுஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து அவரோட ஃபில்மோகிராஃபி வந்து பெரிய ப்ரூஃப் தான். பட் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் பேசுனீங்கன்னா போதும், அவர் இன்னும் நாங்கள் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணப்போம் சொல்கிறேன், அவர் தொடர்ந்து அவர் எடுத்துகிட்டு இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் வந்து இப்போ சார் சொன்ன மாதிரி தான். இல்லை நான் வந்து இங்கே வேற ஒரு நோக்கத்துக்காக இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிறதுக்காக அதோட தன்னுடைய கொள்கையில் வந்து அதீத பிடிப்போடு இருக்கிறாரு. அது தொடர்ந்து நிச்சயமாக அதுக்கான ஆதரவு நம்ம கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமைங்கிறது நான் இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ரேர் இப்படியான ஒரு ஃபில்ம் மேக்கரை நம்ம ஊரில் கண்டெடுக்கிறது. ஸோ வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு முதல்ல. அண்ட் ரெண்டாவது செங்கேனி பற்றி சொல்லணும். நான் இன்னமும் அவங்கள செங்கேனி தான் கூப்பிடுவேன். என்னன்னா நெல்சன் சார் சொன்னார் நிறைய டேக்ஸ் போயிருக்கோம், ஆனால் அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு ட்ரைனிங் வந்து எங்கள்கிட்ட தான் எடுத்துருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தை நாங்கள் ஜெய்பீம் டப் பண்ணும்போது நான் என்ன தான் பார்த்துக்க சொன்னார் டப்பிங் ஞானவேல் சார். ஸோ நான் தான் வந்து இவங்களுக்கு டப்பிங் வந்து கோஆர்டினேட் பண்ணேன். கிட்டத்தட்ட ஹோல் ஃபிலிமும் 5 தடவை டப் பண்ணாங்க. நான் வந்து முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு தடவை டப்பிங் முடிஞ்சிச்சு, நீங்கள் போகலாம், ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிடுவேன். ஒரு 2 நாள் கழிச்சு திருப்பி அலிஜோ ஃப்ரீயாக இருக்கீங்களா, நான் சொல்லுங்கள், ஒன்றும் இல்லை, ஒரு 2 டைலாக் கரெக்ஷன் இருக்குது, வர முடியுமா? நான் எந்த முகசொலிப்பும் இல்லாமல் 2வது தடவை வருவாங்க. வந்துட்டு அந்த 2 டைலாக் முடிஞ்சில்ல அப்படின்னாங்க, இல்லை திருப்பி ஃபஸ்ட்டில் இருந்துன்னு சொல்லுவேன். ஸோ இது மாதிரி அதை பண்ணலாமா, அதை மாதிரி இதே பண்ணலாமா. பட் த கமிட்மெண்ட் தட் ஷீ ஹேட், டேலண்ட் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இருந்தாலும் அவங்கக்கிட்ட இருந்த கமிட்மெண்ட் தான் நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி வேலை செய்யணும். என்ன சொல்றதுன்னா, எந்த சாக்கு போக்கே சொல்லக்கூடாது, அதை முடிக்கணும்னா அதை முடிச்சிடும் அப்படிங்கிற இடத்துல வந்து லிஜோவுக்கு இருந்த அந்த கமிட்மெண்ட் தான் சார் சொன்ன மாதிரி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை தொடர்ந்து அவங்களுக்கு என்ன சொல்றது, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்களுக்கு பண்றதுக்கு மிக பக்கபலமாக இருக்கிறது அவங்ககிட்ட இருக்கிற கமிட்மெண்ட். வாழ்த்துக்கள் செங்கனி, நீங்கள் உயர போகிறது வந்து ரொம்ப பார்க்குறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்கள், பொன்மனுக்கும் வாழ்த்துக்கள். இந்த படத்தில் நடித்த நான் திரையில் பார்த்து வியந்த நிறைய நடிகர்கள் இருக்காங்க. வினித் சார் மாதிரி, ரோஹிணி மேம் மாதிரி நிறைய பேர் வந்து இந்த படத்தில் இருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு ட்ரெய்லர் பார்க்குறதுக்கும் சாங்ஸ் பார்க்குறதுக்கும் அவ்வளோ ப்ராமிசிங்காக இருக்குது. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது சார், 2 சாங்ஸுமே ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நெல்சன் சார் சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு 15 வருஷமாக எனக்கு இது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் சொல்கிறேன், ஒரு
மூன்றாம் பாலினத்தை குயர் கம்யூனிட்டியில் இருக்கிற நிறைய பேரை வந்து நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே இருக்குன்றதே நம்ம இன்னும் நல்ல நாகரிகம் அடைந்த ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டியாக மாறிட்டு இருக்கோங்கிறதுக்கு எப்படி களத்தில் இருக்கிற ஆக்டிவிஸ்ட் வந்து எவ்வளோ முக்கியமோ அதுக்கேற்ற மாதிரியான சினிமாவும் அதுக்கான சரியான வேலையை செஞ்சுட்டு இருக்கு. அதில் இது காதல் என்பது பொது உடைமைங்கிற அந்த படமும் மிகப்பெரிய பங்காக இருக்கும், மிகப்பெரிய பதிவாக இருக்கும். படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் ஒரு முக்கியமான படம்னு நாங்கள் நினைக்கிறோம். அண்ட் எங்கள் டைரக்டர் ஜேபி சார் இந்த படத்தை வந்து ரொம்ப சென்சிட்டிவாகவும் ரொம்ப கேராகவும் அழகாக எடுத்திருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காஸ்டிங் மீ. இது ரொம்ப வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அதனால் ரொம்ப பதட்டமாக இருக்குன்ற. பட் தேங்க்யூ ஸோ மச் டு த ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃபார் பீயிங் ஹியர். காலையில் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தை வந்து ஆடியன்ஸுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களோட சப்போர்ட் ரொம்பவே முக்கியம் எங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த எஸ்டீம் கெஸ்ட் ஆன் ஸ்டேஜ். அவங்களோட பிஸி ஸ்கெடியூலில் டைம் எடுத்து எங்கள் கூட வந்து எங்களோட இவெண்ட்டில் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி. அண்ட் மை ப்ரொடியூசர்ஸ் ஜோமோன் சார், சிமெட்ரி சினிமாஸ், மேன்கைண்ட் சினிமாஸ், டங்ஸ்டன் ப்ரொடக்ஷன்ஸ், நித்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ நோபின், தேங்க்யூ ராஜேந்திரன் சார், தேங்க்யூ டு த ஹோல் காஸ்ட் அண்ட் க்ரூ. நான் ரொம்ப டைம் எடுத்துக்க விரும்பல, பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர். இந்த படம் வந்து ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்றதுக்கு வந்து அகெயின் உங்களோட ஹெல்ப் ரொம்ப தேவை. ஸோ ப்ளீஸ் தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும். அண்ட் சசி சார், ஆக்சுவலி அன்னைக்கு கூட இதுக்கு முன்னாடி ஜெய்பீம் படம் நடித்து அதுக்கு எனக்கு விகடன் அவார்ட்ஸ் இருந்தது, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் அன்னைக்கு இந்த இதே மாதிரி ஆடியன்ஸாக உங்களுக்கும் அவார்டு இருந்துச்சா எனக்கு ஞாபகம் இல்லை, பட் யூ ஆர் தேர். நான் மேடையில் ஏறும்போது நிறைய யோசிச்சேன், ஓகே உங்களை பற்றி பேசணும் இப்படின்னு எல்லாம் நினச்சி தான் நான் மேடைக்கு போனேன். பட் அங்கே போனது நான் டோட்டலாக பிளாங்க் ஆகிட்டேன். அதனால ஐ குடன்ட் ஸ்பீக் அ வேர்ட். அன்னைக்கு ஐ ஃபெல்ட் வெரி பேட். ஏன்னா என்னோட ஃபஸ்ட்டு தமிழ் படத்தை பற்றி பேசாத ஜெய்பீம் பற்றி கண்டிப்பாக என்னால் பேச முடியாது. பட் அன்னைக்கு பேச முடியல. ஸோ அதனால இன்னைக்கு நான் தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் இன்னைக்கு எனக்கு கொடுத்த அப்ரிசியேஷன் அது போதும் எனக்கு. ஐம் ட்ரூலி டச். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் மாமோய் மணிகண்டன் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் கைண்ட் வேர்ட்ஸ். அதுவும் இல்லாமல் நாங்கள் கூப்பிட்ட உடனே நீங்கள் வந்ததுக்கும் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மற்ற எல்லா கெஸ்ட் எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். அண்ட் காதல் என்பது பொது உடைமை. உங்களுக்கு எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும், Feb 14th படம் ரிலீஸ் ஆகுது. ஆக்சுவலி நாங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ரொம்ப ப்ரௌடாக இந்த படம் நாங்கள் எல்லாரும் உங்கள் முன்னாடி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு 1 day இல்லை ஒரு 2 days கொண்டு வரும்னு எல்லாம் நாங்கள் we don't believe that. பட் கண்டிப்பாக நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம சுற்றி இருக்கிறவங்கள பற்றி கிடைக்கும் இல்லை வருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதுவே இந்த படத்தோட சக்ஸஸாக நாங்கள் பார்க்குறோம். அண்ட் இந்த படத்தோட பாட்டாகிறதுக்கு என்ன கூப்பிட்ட ஜேபி சார், உங்களுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும். அண்ட் தென் ப்ரொடியூசர்ஸ், and of course my co-actors, my wonderful co-actors, Vineet sir, Rohini ma'am. இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் தெரியும். இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆக்டர்ஸ் கூட நடிக்க முடிஞ்சது இட்ஸ் அ பிளெஸ்ஸிங். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அனு, கலேஷ், ஆக்சுவலி ஐம் நர்வஸ், அதனால நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் எனக்கே தெரியல. பட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்தேன். பட் சதப்பிட்டேன். ஓகே ஓகே. ஸோ அனுஷா, கலேஷ் சொன்ன மாதிரியே வி ஆர் ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் வி ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அவங்க நாட் ஜஸ்ட் கோ ஆக்டர்ஸ், வி ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அந்த கம்ஃபர்ட் ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு தேங்க்யூ. ஏன்னா எனக்கு எந்த செட்டில் போனாலும் எனக்கு அவங்க கூடி பேசி பழகி நான் அந்த செட்டில் கம்ஃபர்டபுள் ஆகிறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் வேணும். யூஸ்வலாக மாமா உங்களுக்கும் தெரியும் அது. பட் இந்த டீம்லேயும் எனக்கு அது கிடைச்சிது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் என்னோட எல்லா கோ ஆக்டர்ஸுக்கும். தீபாக்கா
அண்ட் சிந்து மேம் சாரி உங்களை மிஸ் பண்ணிட்டேன் சாரி. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி மக்கள் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லணும். ஏன்னா இது எங்கள் படமாக இல்லாமல் நம்ம படமாக நீங்கள் எல்லாரும் படம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் எங்களுக்கு அவ்வளோ அப்ரிசியேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இது உங்கள் படமாக நீங்கள் எல்லாரும் எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு நான் நன்றி சொல்லணும். எஸ்பெஷலி மாலினி வந்து எங்களுக்கு அவ்வளோ கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க ஷூட் டைமில். ஸோ ஐ தேங்க் மாலினி as well. அண்ட் அஃப்கோர்ஸ் தனஞ்சயன் சார், உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. பிகாஸ் ஜேபி சாரும் ப்ரொடக்ஷன் இவங்க இந்த படம் ஷூட் பண்ணி முடிச்சு அதை டிஸ்ட்ரிபியூட்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்கங்கிறது தெரியும். அது நீங்கள் தான் இந்த படத்தோட இன்டென்ஷனை புரிஞ்சுக்கிட்டு இது எல்லாரும் பார்க்க வேண்டிய படம்னு சொல்லி ரிலீஸுக்கு எடுத்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்ததுக்கு. அவ்வளோதான் நினைக்கிறேன். அண்ட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த Feb 14th அப்புறம் இது எங்கள் படம் இல்லை, நம்ம எல்லாரோடையும் படம். லெட் சப்போர்ட் ஈச் அதர். தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் வணக்கம். தலைக்கூத்தலுக்கு அப்புறமா ஜேபி சார் கூட நான் இரண்டாவது படம். ரொம்ப மியூசிக் லவர் அவர். அது வந்து வெரி வெரி ஹாப்பி. அது மாதிரி கிடச்சி எனக்கு வந்து பெரிய கிஃப்ட்டு. ஜெனரலாக வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஃபீமேல் சாங்ன்றது அழிஞ்சு போயிட்டே வருது. அது எதாக இருந்தாலும் மேல் டாமினேட்டிங் சாங்காக இருக்குது, ஹீரோ சாங்காக இருக்குது. அந்த காலத்தில் வந்து ஒரு துவக்க பாடல்னால் பெண் பாடல் நிறைய வரும். ஒரு படத்தோட துவக்க பாடல், இந்த படத்தோட துவக்க பாடல் பெண் பாடல் தான். படத்தில் உணர்வு கெட்ட தீயான்ற பாட்டும் வந்து ஒரு பெண் பாடல் தான். படத்தில் மேல் சாங் இல்லாத ஃபீமேல் சாங் நிறையா இந்த இல்லாத காலகட்டத்தில் ஒரு இந்த மாதிரி ஒரு படத்தில் தமிழ் பாடல் இந்த படத்தில் வந்து ரெண்டுமே ஃபீமேல் சாங் அமைஞ்சது என்னோட லக்கு. இந்த தீயான்ற பாட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அருமையான மெலடி. அந்த மெலடி மாதிரி இந்த மாதிரி ஒரு மெலடி வந்து அக்செப்டன்ஸ்ன்றது அந்த மாதிரி ஒரு டேரக்டர் கிடைக்கிறது என்னோட கிஃப்ட். மறுபடியும் அதையும் சொல்லிக்கிறேன். தீயான்றது எப்படின்னா ஒரு அந்த காலத்து ஸ்நேகிதினே இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு பாட்டு. ரகசிய ஸ்நேகிதி, இது ரகசிய ஸ்நேகிதி, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் சாங்கு. அதுக்கான அக்செப்டன்ஸ் கொடுத்து இன்னொரு பாட்டு ஒன்று பெப்பியாகவும் இருக்கட்டும், அதுவும் நல்ல மெலடி இருக்கணும் அப்படின்னு மியூசிக் என் கூட என்டையர் மியூசிக் ட்ராவல் டுவர்ட்ஸ் த ரீ ரெக்கார்டிங் சாங்காக இருக்கட்டும், லிரிக்கலாக இருக்கட்டும், எந்த ஆஸ்பெக்ட்லையும் இன்வால்வ்டாக இருக்கிற ஜேபி, அந்த என்டையர் டீம், அவங்களோட காம்ப்ளிமெண்டிங் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். நல்லபடியாக படம் வரணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மேடையில் அமர்ந்திருக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் எதிரே உட்கார்ந்திருக்கும் மீடியா நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். ரொம்ப நீண்டு போயிட்டே இருந்தது. ஒருத்தர் வந்து தூங்குறது கூட பார்த்தேன். படத்தை பற்றி என்ன அப்படின்றத பற்றி இனிமேல் நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த படம் ஏன் அப்படின்றத பற்றி மட்டும் ஒரு 2 வார்த்தைகள் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த படம் ஏன் கூடாது அப்படின்றது தான் இந்த படம் எடுக்கிறதுக்கான ஒரு முதல் காரணமாக இருந்திருக்கிறது. இந்த படத்தை வந்து நீங்கள் மலையாளத்தில் எடுங்க அப்படின்னு சொன்ன போது, இல்லை என் தமிழ் ஆடியன்ஸ் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு ஒரு டைரக்டர் கொண்டு வந்திருக்காரு அப்படின்றது தான் இது எடுக்கப்பட வேண்டிய படம் என்பது மட்டும் கிடையாது. இந்த உரையாடல் துவங்கிறதுக்கான அந்த உரையாடல் எங்கே துவங்கணும் அப்படின்னு நம்ம வந்து லாஜிக்கலாக பார்த்தோம்னாலே வந்து முதல்ல ஒரு குடும்பத்தில் துவங்கணும் அப்படின்றத வந்து அவர் யோசிச்சு ரொம்ப அற்புதமான எழுத்து. இதில் என்னுடைய லக்ஷ்மி கேரக்டர் வந்து இது வரைக்கும் நான் வந்து 50 வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆக்டிவாக ஒரு அடல்ட் ஒரு ஹீரோயினாக நடிக்க ஆரம்பிச்சு ஒரு 23 வருஷம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், 25 வருஷம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு கேரக்டர் ஆக்ட்ரஸாக நான் நடிக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் வருஷம் ஆயிருக்கு. இந்த கேரக்டர் ஆக்ட்ரஸாக நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் இது வரைக்கும் ஹேண்டில் பண்ணாத ஒரு ஷேடு இந்த லக்ஷ்மி கேரக்டர். எனக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்த ஒரு ரைட்டிங் இருந்தது. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்னால் கரெக்டாக பண்ண முடியுமா அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த பண்ண ஆரம்பித்த போது தான் வந்து எத்தனை கேள்விகள் இந்த சமூகத்தில் இருக்கோ அத்தனை கேள்விகளும் இந்த லக்ஷ்மி மூலமாக டைரக்டர் கேட்க வச்சிருக்காரு. லக்ஷ்மி மூலமாக இந்த சமூகம் எப்படி ரியாக்ட் பண்ணது அப்படின்றது. ஸோ ஐ எம் தி ஃபேஸ் ஆஃப் திஸ் சொசைட்டி இந்த படத்தில். அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. அதோடு சேர்ந்து ஒரு அம்மா அப்படின்ற ரொம்ப அன்பான ஒரு அம்மாவுடைய ஒரு பரிதவிப்பு, அந்த பரிதவிப்பு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப புதுசான ஒரு இதுவாக இருந்தது. நான் நிறைய அம்மா பண்ணியிருக்கேன், இல்லை ஒரு விட்னஸில் ஒரு அம்மா பண்ணியிருக்கேன், தண்டட்டியில் பண்ணியிருக்கேன், இல்லை நிறைய 3ல அம்மா பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு அம்மாவுமே வந்து டிஃப்ரெண்ட்டான அம்மா. ஆனால் அம்மா அப்படின்றது மட்டும்தான் அதுதான் கேட்பேன் நான். டைரக்டர்ஸ் என்கிட்ட வந்துட்டு சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ஹீரோவுக்கு அம்மா அப்படின்னு. சரிங்க, அது ஒரு கதாபாத்திரமே கிடையாது. அது அந்த ஹீரோவுக்கு அம்மா யாரு? கோபமானவங்களா, இல்லை கஷ்டப்பட்டு
கஷ்டப்பட்டு வந்தவங்களா இல்லை அவங்க ரொம்ப கர்வமாக பேசுகிறவங்களா இல்லை அவங்களால இந்த கதையில் ஏதாவது நடக்கணுங்க அப்போதான் வந்து அப்படின்னு சொல்லி டைரக்டர் கிட்ட சொல்லுவேன் நான். ஆனால் நான் ஏற்றெடுத்த படங்கள்லேயே உண்மையாக நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்த கேரக்டர். நான் வந்து அந்த சேலஞ்சிங்கான கேரக்டரை என்னையே நான் வந்து திரும்பி பார்த்துட்டு இது நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சில கதை கேரக்டர்ஸ் தான் பெர்ஃபார்மன்ஸ் நினச்சிட்ருப்பேன். அதில் இந்த படம், இந்த லக்ஷ்மி கேரக்டர். ஸோ நீங்கள் எல்லாரும் பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு வேணும். பார்த்த டைரக்டர்ஸ்னுடைய ஃபீட்பேக்கும் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இப்போ வந்து தெலுங்குல அதிகமாக எனக்கு நிறைய வெரைட்டி கேரக்டர்ஸ் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, அங்கே வந்து சக்ஸஸ்ஃபுல்லான மூவிஸில் இருக்கிறதுனால அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் கவனிக்கப்படுது. இங்கே வந்து நான் அதே அளவுக்கு ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ் நான் பண்ணியிருக்கேன். தமிழில் விருமாண்டியாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து எந்த படமாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் கூட வந்து ரொம்ப மறுபடியுமா இருக்கட்டும். பட் நிறைய சக்ஸஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு எந்த கலைஞனுக்குமே இருந்தாலும் அப்படின்றது ரொம்ப இது. பட் அதே நேரத்தில் வந்து தமிழில் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டராக இருந்தால், வித்தியாசமான கதையாக இருந்தால், தைரியமாக என்கிட்ட வந்து கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு நம்பிக்கை வந்து இயக்குனர்கள், ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு அமைஞ்சிருக்கு அப்படின்றது தான் வந்து நான் ரொம்ப மதிக்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த லக்ஷ்மி என்கிட்ட ஒப்படைச்சதுக்கு ஜேபிக்கு என்னுடைய நன்றி. இந்த லக்ஷ்மி ஆக்சுவலாக வந்து இது எங்களுடைய கதை, மோர் தென் எனிபடிஸ் ஸ்டோரி. வந்து இந்த அம்மா பொண்ணுனுடைய ஒரு ட்ராமா. இந்த படம் எல்லாம் என்ன பேசுது, இந்த அரசியல் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயந்தான். அதை மீறி வந்து இதில் இருக்கிற ட்ராமா இருக்கு இல்லையா, அதுதான் வந்து உங்களை ஒரு சினிமாவா ஆல்சோ இட் இஸ் அ குட் மூவி, உங்களை என்கேஜ் பண்ணுற மூவியாக இருக்கிறது தான் வந்து நல்ல சினிமா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸ்டார் காஸ்ட்டோ இல்லை கண்டென்ட்டோ அது எல்லாத்தையும் மீறி அந்த விதத்தில் வந்து காதல் என்பது பொது உடைமை, உங்களை என்கேஜ் பண்ணும். ஜேபி வந்து எப்போவுமே சொல்லுவார், அதை சொல்லுவார் அப்படின்னு பார்த்தேன், ஆனால் இந்த இடத்துல சொல்லலை. அதை நான் இரவல் வாங்கி சொல்கிறேன். அவர் வந்து ஒரு ஸ்கிரிப்டை 100 பேஜ் அதுக்கு மேலே எழுதியிருக்காரு. ஆனால் நீங்கள் எழுத போகிற அந்த 4 வரி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த படத்துக்கு அப்படின்றது. எதுவாக கூட இருக்கலாம், உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் எழுதி இதை கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இந்த மாதிரியான படங்கள் நம்ம தமிழில் எடுக்கிறதுக்கு தைரியம் இல்லை அப்படின்னு, இல்லைன்னா வந்து நீங்கள் இங்கே எடுக்க வேணாம், இங்கே எடுப்படாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம வந்து இங்கேயும் நம்ம வந்து மலையாள படங்கள் மாதிரி நல்ல படங்கள் எடுக்க முடியும். ஏன்னா அதை ஆதரிக்கிறதுக்கு நம்ம ஆடியன்ஸ் ரெடியாக இருப்பாங்க அப்படின்றத நாம் செய்து காமிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் வந்து தயானஞ்சயன் சார் மாதிரியான ஒரு தைரியமாக இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக எவ்வளோ உழைச்சிட்டு இருக்காரு. பஸ் உருவாக்கணும் மேடம், பஸ் உருவாக்கணும் மேடம் அப்படின்னு சொல்லுவார். அதுக்காக வந்து ஒரு அவ்வளோ அவர் வந்து அதில் எஃபர்ட் போட்டுட்ருக்காரு அப்படின்றது அதுக்கான ஒரு அர்த்தமுள்ளதாக ஆகும். எல்லாத்துக்கும் மேலே வந்து பேசா பொருளை பேசுறது தான் வந்து ஒரு கலையினுடைய வேலையே. பேசிக்கிட்டே இருக்கிற விஷயத்த என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கோம், அது வந்து ஒரு சாரார் தேவை இருக்கு. அது இல்லாமல் வந்து நம்ம வந்து பண்ண முடியாது. அட் த சேம் டைம் நம்ம பேச வேண்டியவை பேசியே ஆகணும் அப்படின்றது தான் கலைக்கான மிகப்பெரிய ஒரு பொறுப்பும் ஒரு அழகும் கூட. அந்த ஒரு அழகு இந்த படத்தின் மூலமாக நாங்கள் செய்திருக்கிறோம். எல்லாம் உங்கள் கையில் இருக்கு. நன்றி. தேங்க்யூ. Respected special guests of today, my respected colleagues, directors, technicians, மதிப்புக்குரிய பத்திரிகை நண்பர்களே, மீடியா நண்பர்களே, ரசிகர்களே, ஜென்ரலி ஒரு படம் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த படத்தோட ஃபேட் இப்படி தான் இருந்தது, மார்க்கெட்டிங் சரியா இல்லை, அது ரிலீஸ் டேட் இந்த மாதிரி ஆயிடுச்சு, இப்படியெல்லாம் நிறைய ரீசன்ஸ் வரும். அது ஒரு படத்தோட ஃபேட்டுன்னு தான் வி அக்செப்டட். பட் இங்கே இஃப் ஐ எம் ஸ்டாண்டிங் ஹியர், இன்னைக்கு இந்த மேடையில் இங்கே நின்றுட்டு உங்ககிட்ட பேசி உங்களோட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு மெயின் ரீசன் தனஞ்சயன் சார். We are all thankful to you, sir, because on the passion, the director JP's determination and passion to the subject,
I think other in the secrets சொல்ற மாதிரி it created a magical process of bringing ஒரு godsend person like Dhananjayan sir to take up this project, and that means a lot sir, because இந்த மாதிரி ஒரு meaningful ரொம்ப soulful-ஆ கிராஃப்ட் பண்ண ஒரு ஃபில்ம் நெல்சன் சார் சொன்ன மாதிரி உண்மையான முயற்சி, எக்ஸாக்ட்லி தட் இஸ் அ வேர்ட், உண்மையான முயற்சியை வந்து அவர் ரெண்டு கையோட ஐ டோன்ட் நோ ஐ ஹேவ் நோ வேர்ட்ஸ் டு தேங்க் தனஞ்சயன் சார், பிகாஸ் அவர் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் டு ரீச் பீப்புள் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் டுடே. அண்ட் ஃபார் அ ஸ்மால் ஃபிலிம், ஸ்மால்னா நாட் பிகாஸ் ஆஃப் தி கண்டென்ட் ஆர் தி யூனோ த ஸ்பேஸ் ஆஃப் த ஃபில்ம், பிகாஸ் வி ஷாட் இட் இன் அ சிங்கிள் லொகேஷன் ஆஃப் பட்ஜெட், அது கிடையாது. த கான்செப்ட் இஸ் ஸோ இன்டென்ஸ் அண்ட் பவர்ஃபுல். இந்த மாதிரி ஒரு விஷயம் it is so relevant, and the beauty of this film, the film பத்தி நான் ஜாஸ்தி பேசல because அது மக்கள் பார்த்து அவங்க வந்து பார்த்து they have to talk to us about it. அந்த கான்செப்ட் வந்து மக்கள் கிட்ட எடுத்துட்டு போகணும்னா definitely only the person like Dhananjay sir came up. அதுக்கு ரொம்ப ரொம்ப thanks, and I want to request the media to support this film because it has a lot of meaning. I saw the film and எனக்கு I was deeply moved, and ரொம்ப that emotional content, how beautifully the writer and the director has brought it out through இத்தனை பியூட்டிஃபுல்லான கேரக்டர்ஸ், வெல் டிஃபைன்ட். அதில் ஒரு சிங்கிள் சீனில் வர ஒரு கேரக்டர் கூட நம்ம மனசில் இருக்கும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவர் அதை கிராஃப்ட் பண்ணியிருக்காரு. அஃப்கோர்ஸ் ஆஸ் ஆக்டர்ஸ் we went through that process, that filmmaking process, and absolute delight. ஏன்னா extremely talented லிஜோ மோல், ரோஹிணி ஜி, நான் வந்து I'm a great admirer of all her work, but first time I'm getting a chance to share screen space with her in such a beautiful role. Kalesh, Anusha, Deepa ji, சிந்து, ஆல் தி ஆர்டிஸ்ட். அது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஒரு ஷார்ட்ல வர்ற கேரக்டர் கூட ஒரு யூனோ ஸ்டாம்ப் இட் வில் பி இன் அவர் மைண்ட். அண்ட் டு டாப் தட் ஆல் கண்ணன் சாரோட சோல்ஃபுல் மியூசிக், மேஜிக்கல். இது ஆஸ் அ யூனோ ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஐ எம் சேயிங், நாட் ஆஸ் அ பர்சன் ஹூ ஒர்க்ட் இன் த ஃபிலிம். நான் படம் பார்த்துட்டு அவ்வளோ ஐ காட் ஸோ இம்ப்ரெஸ்ட் அண்ட் மூவ்ட். And I was so happy that, this kind of, there is a lot of awareness, there is a strong message that Jay Prakash is giving through this film, which is open conversation in a family, which is so important these days because nobody has time. Parents are busy, children are busy, gadgets, எல்லாம் இருக்கு. அந்த டைம்ல the relevance, the importance of open conversation is so important. இந்த படத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து ரொம்ப ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு ஜியோ பேபி அண்ட் ஜெயபிரகாஷ் என்ன கன்சிடர் பண்ணுறதுக்கு, பிகாஸ் generally you have an image and of course thank God in Malayalam I'm getting a lot of very very interesting and powerful roles. தமிழ் இந்த மாதிரி என்னை கன்சிடர் பண்ணி எனக்கு கொடுத்ததுக்கு, பிகாஸ் we actors we have to mature with age and only opportunities can be proved that. ஸோ அது வந்து நீங்கள் கொடுத்ததுக்கு, அந்த வாய்ப்புக்காக என்னை கன்சிடர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஜேபி, பிகாஸ் ஐ ஸ்டில் ரிமெம்பர் த ஃபர்ஸ்ட் டே நீங்கள் கூப்பிட்டு and how focused you were when you narrated the outline. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் படிக்கும்போது then it just fell into place, and of course after that we had different meetings and discussions, and I must tell you all, he's a fabulous actor. JP is a fantastic actor, and on the brilliance எல்லா ஆர்டிஸ்ட்லும் you can see sparks of brilliance னு சொல்லும். இதுல there's one sequence, I don't want to say that, there's a sequence where I really was impressed the way he doesn't enact. அது இப்படி பண்ணுங்க அப்படி கிடையாது. நம்ம பண்ணதுக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு there will be one performance where you can grab things from that is only possible by a brilliant actor. He's a combination of an actor, a brilliant actor, and a craftsman. Definitely, and the craft is brought in so much of heartfelt. It will just get in and it will make you think. So that's the beauty of this film. இங்கே வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் என்னோட வேண்டுகோள், let this reach to the youngsters, come and enjoy the film. It's got a very intense message. At the same time there is so much of soulfulness. You will travel with the movie and அது ரொம்ப ரசிச்சு பார்ப்பீங்க, because I did that when I saw the film. Once again, thank you so much Dhananjayan sir,
to the whole production team, Noble, Jomon, who conducted the shoot so beautifully, my wonderful co-artists. அவங்கள பற்றி இப்போ சொல்ல ஆரம்பிச்சுனா முடியாது, because every artist பற்றி I have so much to talk. My experience working with them, the moments நம்ம வந்து as artists when we shared in the set, அதுக்கப்புறம் observing them perform. இப்போ எனக்கு ஷார்ட் இல்லாத டைம்ல I had to sit and observe Lijo Mole and Anusha, Rohini ji, and அதுக்கப்புறம் that magical transformation into characters when you watch the film. So that's when a film makes it ஒரு complete circle. ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிட்டேன் இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியா வரணும், because these kind of films, these kind of meaningful, soulful films, successful, lot of budding talents and youngsters will come. Okay, all my prayers and thanks to each and everyone who came to bless us. Thank you. மேடம், இந்த மாதிரி கேரக்டரு பெரும்பாலும் ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோயின், நல்ல தெரிஞ்ச ஹீரோயின்ட்ட கொடுத்தா வேண்டாம் அப்படிம்பாங்க, ரிஸ்காக இருக்குது, நிறைய விமர்சனங்கள் வரும் அப்படிம்பாங்க. அப்புறம் செட்டில் நடிக்கிறதும் ரொம்ப கஷ்டம். நீங்கள் எப்படி தைரியமாக அதை ஒத்துக்கிட்டீங்க? எனக்கு இந்த கேரக்டர் பிடிச்சிருந்ததுன்னா அதனால பண்ணிட்டேன், அவ்வளோதான். அது இல்லாமல் அந்த கமர்ஷியல் வேல்யூ இல்லை, இதுக்கப்புறம் எனக்கு படமே வராது அப்படிலாம் நான் அப்போ நினச்சி பார்க்கல. எனக்கு இந்த கேரக்டர் பிடிச்சிருந்தது, நான் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமும் அப்படி தான், எனக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ் வந்தால் கண்டிப்பாக பண்ணும், அவ்வளோதான். இந்த படத்தில் ஒரு முத்த காட்சி இருக்குது, மற்ற படத்தில் நடிக்கிறதுக்கும் இந்த படத்தில் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது நடிக்கிறது வந்து எப்படி இருந்தது? அது ஈஸியாக இருந்துச்சு, ஏன்னா அது அனுஷா தான். சார் டைரக்டர் சார் சார் இந்த மாதிரி சார் டைரக்டர் சார் சொல்லுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் ஆக்சுவலாக வந்து இது ஒரு ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தானே இந்த ஹோமோ லெஸ்பியன்லாம். இது வந்து சமூகத்தில் நீங்கள் இந்த மாதிரி படம் எடுக்கிறப்போ ஒரு துணிச்சலான முயற்சி, அதை பாராட்டுறோம், படமாக கலைப்படைப்பாக ஏற்றுக்கலாம். ஆனால் இது இன்னும் ஜாஸ்தியாக கிடையாது. ஏற்கனவே பொண்ணு கிடைக்காம அவன் அலைஞ்சிட்டு இருக்கான் நிறையா மாப்பிள்ளைங்களுக்கு. என்ன இந்த மாதிரி விஷயங்களை யாராவது தன்னுடைய இதுவாக எடுத்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு சொன்னதை நான் வந்து கண்டிக்கிறேன். அது அந்த ஒரு வார்த்தை பொருந்தாது. எல்லார் மாதிரியும் தான் அவங்க அப்படின்ற புரிதல் வரணுன்றதுக்காக தான் இந்த படம் எடுத்திருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இந்த படம் பார்க்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன். நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கான எல்லா பதிலும் அந்த படத்தில் இருக்கும். அப்படி கிடைக்கலன்னா நம்ம டெஃபினட்டாக உரையாடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ சார். 2020 சார் கார்த்திக் சார், நீங்கள் கேட்ட கேள்வி வந்து வினித் சாருடைய கேரக்டர் மூலமாக இருக்குது படத்தில். படம் பாருங்க, 11ஆம் தேதி அவர் பதில் சொல்லி அவர் கேட்டிருப்பாரு, அதுக்கு பதிலும் சொல்லியிருப்பாங்க சார். 2000 கண்டிப்பாக கிடைக்கும். அவர் ஏன்னா வினித் சாரை வந்து நானும் அவர் சொன்ன மாதிரி நான் அவர் ஏஜில் ரசித்தேன், அதனால் எங்களுக்கு பதில் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள், வினித் சார் கேட்டிருப்பாரு. தேங்க்யூ சார். டாக்டர் சார், 2023 சார் இதில் 2 பெண்ணுங்க காதலிக்கிறாங்க. அவங்க வந்து தனியாக வாழணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுக்கு அப்பா அம்மா ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க. பட் வழக்கமாக ஏற்கனவே நீங்கள் கோட் பண்ண மாதிரி தான் சமுதாயத்தில் வந்து ஒரு ஆண் பெண், ஆணுக்கு ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது. பட் இந்த மாதிரி ஏற்கனவே கார்த்திக் ஒன்று மாதிரி பெண் கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இதை வந்து வற்புறுத்தி சொல்லும்போது நாடு முழுக்க இந்த மாதிரி ஆச்சுனாக்கா அப்புறம் குழந்தை பிறப்பு எப்படி நடக்கும்? அப்புறம் அதுக்கு பிறகு வந்து பெண்கள் அவங்க மட்டுமே குடும்பம் நடத்தலாமா? இந்த மாதிரி கேள்வியெல்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன விட சொல்ல போகிறீங்க படத்தில்? எனக்கு ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல் அந்த சார் கேட்ட கேள்வியாக இருந்தாலும், கார்த்திக் சார் கேட்ட கேள்வியாக இருந்தாலும் சரி, சார் உங்கள் பேர் ஜெயச்சந்திரன் சார், நீங்கள் கேட்ட கேள்விகளாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் அந்த எல்லா கேள்விக்குமே இதில் ஒரு கதாபாத்திரங்கள் அது ஆன்சர் பண்ணுது. உங்களோட அந்த ஆதங்களும் அந்த கேள்விகளும் இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டருக்கு இருக்குது. அது அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்றது நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கு புரியும். நான் இப்போ அது சொல்லிட்டேன், நான் படத்தில் இருக்க டைலாக் சொல்கிற மாதிரி இருக்கும், அதனால நான் அவாய்ட் பண்ணுறேன். டெஃபினட்டாக நம்ம இதோட படத்தோட ரிலீஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம டெஃபினட்டாக டீட்டெயிலாக பேசுவோம் சார். 2000 சார் நீங்கள் கேட்ட அதே கேள்வி வினித் சார் அதுலேயும் கேட்பார். எல்லாரும் ஜெயச்சந்திரன் சார் இப்போ வினித் சார் எல்லா கேள்வியும் கேட்டார். அதனால நீங்க படம் மட்டும் பாத்துருங்க. அதுல உங்க கேள்விக்கு எல்லாரும் அவர் கேட்டிருப்பாரு, அதுக்கு பதில் வந்து லிஜோ சொல்லியிருப்பாங்க, அது பிறகு அனுஷா சொல்லியிருப்பாங்க, டைரக்டர் வந்து அவங்க மூலமா சொல்லுவாரு. நீங்க பாருங்க சார். 2023 வாழும் தொடமும் இடம் நீதானே, இதே மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் தான் அந்த படமும், சரிங்களா? அந்த படத்துலயே வந்து ஒரு லாஸ்ட் எண்டிங்கில் வந்து ஒரு மக்கள்கிட்ட கொடுத்துருவாங்க.
அந்த கிளைமேக்ஸு. ஸோ அதே மாதிரி தான் நிறைய படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட கொடுத்துட்றாங்க. ஏன் அது மாதிரி கொடுக்குறீங்க? ஏன்னா உங்களால் தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியலையா? எல்லாரையும் தான் கேட்குறேன் நான். தெளிவான முடிவு எடுக்க முடியலையா? இல்லை ஒரு முடிவு சொன்னால் எல்லாருக்கும் ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு பண்ண மாட்டீங்களா? பிரச்சனை வரணும்னு நினச்சிருந்தா நான் இந்த கதையை எடுத்து எழுதியிருக்கவே மாட்டேன், பண்ணியிருக்கவே மாட்டேன். இது பிரச்சனையாக இருக்குன்றதுனால தான் இந்த கதையை பண்ணேன். சரிங்களா? இந்த படத்தில் நான் வந்து ஒரு ஓப்பன் ஹெண்டடாக விடலை. இந்த படம் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். அதோட ஏன்னா நான் இப்போ சொல்ல முடியாது. படம் ரிலீஸ்னால் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்கலாம். டெஃபினட்டாக இது வந்து ஓப்பன் ஹெண்டட் படம் கிடையாது. எல்லா கேரக்டருக்கும் அவங்களோட மோட்டிவேஷன்ஸுக்கான எண்டு இந்த படத்தில் இருக்கும். ஒரு ஸ்க்ரீன் பிளே நம்ம அமைக்கும் போது அப்படி தான் இல்லையா? ஒரு கதையை இல்லை ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து அவங்களோட ஒரு பிரச்சனையை அந்த கதை வழியாக நம்ம சால்வ் பண்ணி அவங்களுக்கு ஒரு நிறைவை கொடுப்போம். நிறைவை கொடுக்குறோம் அப்படின்றது என்னன்னா அந்த கதாபாத்திரோட தொடக்கமாக இருக்கும். அது ஒரு கதையோட ஆரம்பம் தான் அதோட எண்ட் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படம் இருக்கும். டெஃபினட்டாக ஓப்பன் ஹெண்டட் கிடையாது. சார், இப்போ லெஸ்பியன் ஸ்டோரினாவே நீங்கள் பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, சரிங்களா? 1 year 6 months சம்திங் தான் வாழ்கிறாங்க கூடவே. அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் சொல்லி அவங்களே பிரிஞ்சிடுறாங்க. ஸோ இவங்களுக்குலாம் வந்து ஒரு சொல்யூஷன் இருக்கும் அந்த படத்தில். ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய படம் எடுத்துட்டாங்க இதே மாதிரி, ஆனால் கடைசி வரைக்கும் சொல்யூஷன் கொடுக்கவே மாட்டாங்க. இப்போ இருக்கிற லெஸ்பியனுக்கு இந்த படம் வந்து சொல்யூஷன் கொடுக்குமா? நீங்கள் கேட்குற கொஸ்டின் வந்து ஆக்சுவலி லெஸ்பியன் சார்ந்தது கிடையாது, காதல் சார்ந்தது. காதலிக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கிறாங்களா? இல்ல இல்லையா? ஆக்சுவலா நல்லா கேட்டுங்க. இதுக்கு காதலுக்கும் லெஸ்பியனுக்கும் நிறைய வித்தியாசம். ஆனா உங்களோட பார்வையில் அது மாதிரி, எங்களோட பார்வையில் இது மாதிரி, சரிங்களா? லெஸ்பியன் என்னன்னா அவங்களுக்குள்ள உள்ள வந்து லவ், நீங்க சொல்றீங்க லவ்ன்றீங்க, ஆனா வந்து வெளியே வந்து பேசும்போது சம்திங் பண்ணும்போது டோட்டலாவே அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. லவ் பண்ணும்போது ஈஸியா இருக்கு, அப்புறம் வந்து மேரேஜ் பண்ண பிறகு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அது கிளீனா வெளியே நம்ம காட்டுறாங்க. ஸோ அதை பத்தி இருக்கா? இது வந்து மேரேஜ் பத்தி எல்லாம் இல்லைங்க. இது வந்து இந்த பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப் பற்றியான புரிதல் தான் இந்த படம். காதல் என்பது பொதுவிடமே சொல்லியிருக்கோம்ல, யார் வேணா காதலிக்கலாம் அப்படி தான் இந்த படம். நீங்கள் கேட்குற இந்த கேள்வி வந்து எல்லா ரிலேஷன்ஷிப்லையும் இருக்குது. ஆண் பெண் காதல்லையும் இதே பிரச்சனை இருக்குது. கல்யாணம் பண்ணுறாங்க, லவ் பண்ணுறாங்க, வருஷக்கணக்கு லவ் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ண அடுத்த நாள் டிவோர்ஸ் ஆகுது, 6 மாதத்தில் டிவோர்ஸ் ஆகுது, 25 வருஷம் ஒன்றா இருந்தவங்க டிவோர்ஸ் ஆகிறாங்க. ஸோ இந்த லவ் அண்ட் ஹேட் ரிலேஷன்ஷிப் மனிதருக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ தான் வாழ்க்கை முன்னாடி போகும். ஒன்று ஸ்டாண்டர்டாக நிற்காது இல்லையா? ஸோ இந்த படத்தில் வந்து நம்ம அதை பற்றி பேசலை. இதுவும் சரிதான், உங்களை மாதிரி நாங்களும் காதலிப்போம், நாங்களும் சண்டை போடுவோம், பிரிவோம், ஒன்றா இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இது. ரோஹிணி மேடம், எந்த காதல்னாலும் ஒரு கட்டத்தில் வந்து கல்யாணத்தில் போய் நிற்கணும். இந்த மாதிரி ஹோமோசெக்சுவல் வந்து சில நாட்டில் சட்டப்பூர்வமான அனுமதி இருக்குது. நம்ம நாட்டில் சுப்ரீம் கோர்ட் இதிலே வந்து அனுமதி இல்லை. இந்தியா மாதிரி நாட்டுக்கு வந்து இது வந்து மேரேஜ் வந்து லீகலாக வேணும் அப்படின்னு நினைக்கிங்களா? இந்த ரிலேஷன்ஷிப் அதுக்கு தான் வந்து அவங்க போராடிட்டு இருக்காங்க இல்லையா? என்ன வேணும் என்ன வேணாம் அப்படின்றது சொல்கிறதுக்கான அதுக்கு உண்டான அத்தாரிட்டி கிடையாது. ஆனால் ஒருத்தருக்கும் இருக்கிற உணர்வுகளை மதிக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அப்புறமா வந்து இதை பார்த்துட்டு இப்படி மாறுவாங்க அப்படின்றது வந்து தவறான ஒரு கருத்துங்க. ஏற்கனவே அந்த மாதிரியான உணர்வுகளோடு இருக்கிறவங்க அதை வெளியே சொல்ல முடியாமல் தவிக்கிறவங்க தான் வந்து இப்போ சொல்லலாம் போல இருக்கு. அது வந்து கம்மிங் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். கம்மிங் அவுட் அப்படின்ற இடத்துக்கு போகலாம் போல இருக்கு அப்படின்ற ஒரு தைரியம் வேணும்னா நம்ம சமூகம் கொடுக்குற இடத்துக்கு போகும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி சார். மேடம் சார், இப்போ வந்து நீங்களே வந்து இந்த வீக் வந்து 2 படம் 2K கிட்ஸ், அது வந்து லவ் டவுன்சிங் 2K 90 சம்திங் போகுது படம். இப்போ வந்து இந்த படம் நீங்கள் லெஸ்பியன். ஆனால் என்னன்னா February 14 ரிலீஸ் பண்ண காரணம் என்ன? முதல்ல ஏன்னா லவ்வர்ஸ் தான் வந்து நிறைய அவஸ்தைப்படுறானுங்க பொண்ணு கிடைக்காம. அண்ணன் சொன்ன மாதிரி பொண்ணு கிடைக்காம அவ்வளவு பேர் அவஸ்தைப்படுறாங்கன்னு நல்லா சொல்றீங்க. ஒன்னு சொல்லிடுறேன். இந்த படம் வந்து நாங்க நவம்பர்ல டிசைட் பண்ணும்போதே அவர் ஒன்னே ஒரு தான் சொன்னாரு. அன்னைக்கு சொன்னாரு, சார் இது வந்து வேலண்டைன்ஸ் டே நாங்க கொண்டு வரணும்னு ஆசைப்பட்ட படம் இல்லை, காதல் என்பது பொது உடைமைன்னு சொல்லிட்ட பிறகு நான் வேலண்டைன்ஸ் டே 2024 கொண்டு வரணும் ட்ரை பண்ணேன் சார். அப்போ ப்ரொடியூசர்ஸ்க்கு சில சிக்கல்னால கொண்டு வர முடியல. அட்லீஸ்ட் 2025 நீங்கள் லவர்ஸ் டே கொண்டு வந்துடலாம் சார், ஏன்னா அதுதான் சரியான டேட் இந்த படத்துக்கு, இட்ஸ் ட்ரிபியூட் டு லவர்ஸ் அப்படின்னாரு. சரி சார், நம்ம வந்து February 14 வந்துடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் February 14 அனௌன்ஸ் பண்ணிட்டு அப்பயே அனௌன்ஸ் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டே இருந்தோம். 2K லவ் ஸ்டோரி வந்து ஜனவரியில் எங்கிட்ட வந்து சுசீந்தர் சார் படத்தை காமிக்கும் போது அதுவும் வேலண்டைன்ஸ் டே படம் தான். ஏன்னா அது வேற மாதிரியான லவ் சொல்லுது.
அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அது வேற ஒரு புரிதல். இந்த 2K ஜெனரேஷன் லவ்வை எப்படி அணுகுறாங்க அப்படின்றத ரொம்ப மெச்சூர்டா ரொம்ப பிரமாதமா வந்து சுசீந்திரன் சார் சொல்லியிருக்காரு. அந்த கதையை முடிச்சு நான் படம் பார்த்த உடனே நான் என்கிட்ட சொன்னாரு, சார் நீங்க ரிலீஸ் பண்ணுங்க சார், ஏற்கனவே ஒரு படம் நான் பண்ண போறேன் வேலண்டைன்ஸ் டேக்கு அப்படின்னு. இல்லை சார், எனிவே நாங்கள் வேலண்டைன்ஸ் டே கொண்டு வரணும்னு பிளான் பண்ணிட்டோம், நீங்கள் நடுவில் இருங்க, 2 படத்தையும் உங்களால் மேனேஜ் பண்ண முடியினாரு. உண்மையிலே சேலஞ்சாக தான் இருக்குது எனக்கு, ஏன்னா 2 பேரையும் மேனேஜ் பண்ணணும், 2 ப்ரொமோஷனும் பார்க்கணும், 2 ஈவெண்ட் அரேஞ்ச் பண்ணணும். ஆனால் 2 வேறு விதமான படங்கள், ஒரே மாதிரி படம் இல்லை, அது வேறு மாதிரியான ஒரு கான்செப்ட் படம். இது எனக்கு மனசளவில் ஆத்மார்த்தமான ஒரு படம். மனசளவில் ஆத்மார்த்தமான படம்னா சில படங்கள் நம்ம நெஞ்சில் வந்து ஆழமாக பதியும், அந்த மாதிரி ஒரு படம் அது. அது இந்த கால யங்ஸ்டர்ஸ் எப்படி வந்து காதல் அணுகிறாங்கன்றதை பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை கொடுக்குற அந்த படம் அது 2K லவ் ஸ்டோரி. இந்த படம் மனசளவில் நம்மளை வந்து ரொம்ப பாதிக்குது. மனசளவில் வந்து இந்த ஒரு கம்யூனிட்டின்னு அப்படின்னு நம்ம ஒதுக்கிடாம அவங்க பார்ட் ஆஃப் அவர் ஃபேமிலி, நம்ம ஃபேமிலி தான் அவங்க. அவங்களுக்கு ஒரு உணர்வு இருக்குல்ல. படம் ஃபுல்லாக உணர்வுகளை பற்றி தான் இந்த படம் பேசும். உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே எம்பத்தி பண்ணுவீங்க. நீங்கள் வந்து இவங்களை ஒதுக்கி வைக்கிற ஒரு கம்யூனிட்டி கிடையாது, இல்லை அந்த செக்மெண்ட் கிடையாது. எல்லாருமே நம்மளை சார்ந்தவங்க தான், அவங்களும் நம்மளோட இருக்கிறவங்க தான். அந்த உணர்வுகளோட நம்ம ஒத்துக்கணும் அவங்கள அப்படின்றதுக்காக இந்த படம் ரொம்ப அருமையாக வந்திருந்தது. பார்த்த உடனே நானும் என் மனைவி தான் பார்த்தோம். இது வந்து நான் அது ஒரு மேல் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்லாம் இல்லை, என் மனைவிங்க வந்திருக்காங்க. நாங்கள்லாம் பார்த்த உடனே இந்த படம் வந்து நல்லா இருக்குது, இந்த படம் நம்ம கண்டிப்பாக மக்கள் மத்தியில் கொண்டு செல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கொண்டு வந்திருக்கோம். ஊடக நண்பர்கள் துணையோட, மக்களோட துணையோட இந்த படம் வந்து பரவலான மக்களை ரீச் பண்ண நம்புறேன். ஒரே விஷயம் சொல்ல, இன்னைக்கு காலையில் நான் டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட நான் பேசியிருந்தேன், எங்கள் டீம் ஃபுல்லாக, தமிழ்நாடு ஃபுல்லாக. அவங்க சொன்னாங்க, காதல் இது பொது உடைமை பற்றி எல்லா ஸ்க்ரீன்லும் வந்து போடணும்னு ஆசைப்படுறாங்க, இந்த படத்துக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நம்புறாங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், மல்டிப்ளெக்ஸ்ல எல்லாம் இந்த படம் கண்டிப்பாக வரணும். மக்கள் மத்தியில் இந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, அந்த ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை ஏற்ற மாதிரி நீங்கள் படம் பார்க்கும்போது நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க நம்புகிறேன். ஏன்னா இந்த படத்தை பார்த்து சில ஊடக நண்பர்கள் இப்போ சில பேர் தான் பார்க்க முடிஞ்சது. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சஸ் இல்லை, ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு படம் காமிக்கும் போது அவங்க எல்லாருமே சொன்னாங்க, சார் அருமையான படம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னாங்க. அது நீங்களும் சொல்லுவீங்க நாளன்னைக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்களும் சொன்ன பிறகு அது கண்டிப்பாக மக்கள் மத்தியில் போய் சேரும், மக்களும் அதே மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு இந்த படம் அதுக்கான ஆடியன்ஸை போய் ரீச் பண்ணிடும் நம்பிக்கையோடு தான் காத்திருக்கிறோம். மேடம், ரோகிணி மேடம், நீங்கள் பேசுகிறப்ப சொன்னீங்க இந்த மாதிரி மாறிடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்ட்டு, அது அவங்களுக்குள்ளார உள்ளதுன்னு. அப்படின்னா அது ஒரு திருநங்கை மாதிரி, ஒரு ஸ்பெஷல் சைல்டு மாதிரி அவங்களுக்குள்ள பர்டிகுலர் கேரக்டர் தானே, டேரக்டர் இல்லைன்னாரு. எனக்கு உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வியும் கேட்டுறேன். இப்போ நான் ஹாஸ்டலில் இருந்திருக்கிறேன், ஒரு 3 வருஷம் ஊட்டியில் படிச்சிருக்கிறேன். அப்போது நமக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க சில தடம் மாதிரி போயிருக்குது. ஆனால் திருப்பி எல்லாருமே இப்போ ஃபேமிலி மேனாக கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டி பெற்றுட்டு வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி படங்கள் அந்த மாதிரி மாற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லையா? நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன், இவருக்கும் அதே கேள்வி தான் கேட்குறேன். ஏன்னா என்கிட்ட ஒரு ஸ்பெஷல் சைல்டு பையன் இருக்கிறான். ஹரிதாஸ் பார்த்த பிறகு இவனை எப்படா வளர்க்க போகிறோங்கிற பயம் இருந்தது, இப்போ வளர்த்துக்கிட்டு இருக்கேன் நல்லாவே. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி பசங்களை வச்சுருக்க பேரண்ட்ஸுக்கு இந்த படம் ஒரு ஆறுதலாக, இந்த மாதிரி இருந்தாலும் ஏற்றுக்கோங்க அப்படிங்கிற முடிவை தருமா, அதையும் கேட்குறேன். ஸோ பேசிக்கலி இது வந்து ஃபேமிலிஸ்க்கான ஒரு படம் தான். நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்பெஷல் சைல்டுன்னு அந்த கேட்டகரிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, பொருத்தமான வார்த்தை இல்லை அது அப்படின்னு அது புரிய வைக்கிறதுக்கு தான் பேசுகிறது. இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து எக்ஸ்பெரிமெண்டிங் அப்படின்ற இடத்துக்கு இல்லை. ஆக்சுவலி உணர்வு ரீதியாகவே அவங்களுக்கு வந்து ஒரு சில பேருக்கு இருக்கிற தெரிவுகள், அதாவது தேர்வு அப்படின்னு வரும்போது அதை நம்ம என்ன மாதிரி பார்க்குறோம் நம்ம அப்படின்றது வந்து நமக்கு அது பழக்கப்படாததுனால, நமக்கு தெரியாததுனால எப்படி பார்க்குறோம். நம்ம வந்து சொசைட்டி வந்து இப்படி ஒதுக்கி வச்சுட்டு, இல்லைன்னா அவங்கள வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி, அவங்கள வந்து ரொம்ப தரக்குறைவாக பேசுகிற மாதிரி பண்ணுறதுனால நிறைய பேர் பயந்துக்கிட்டு இதை பற்றி பேசாமல் இருக்கிறவங்க தான் இப்போ பேசலான்னு வெளியே பேசுவாங்கன்னு சொல்கிறது. யாருமே வந்து இப்போ ஒரு கருப்பாக இருக்கிறவங்க கருப்பாக தான் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இது. நீங்கள் எப்படி பிறந்திருக்கீங்களோ அதை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்றத பற்றி தான் பேசுறது தவிர, எப்படியோ பிறந்திருக்கோம் ஆனால் இதை பார்த்துட்டு மாறிடுவாங்க அப்படின்றது சரியான புரிதல் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நான் சொன்னேன். டைரக்டர் சார், அதுதான் டைரக்டர் சார், இந்த பாட்டு வரி வந்து காதல் என்பது பொதுவுடன் வந்து பாலதான ரோஜாக்கள் ராஜா சார் உள்ளது, எங்கேயாவது உள்ள வருதா? பெர்மிஷன் வாங்கி பயன்படுத்திருக்கீங்களா? ரீமிக்ஸ் மாதிரி ஏதாவது வருதா? ப்ரமோவில் மட்டும்தான் இருக்குது, படத்தில் அந்த பாட்டு யூஸ் பண்ணல. ப்ரமோக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க.